இங்கிருந்து நீங்க வெளியே வரும் பொழுது ஒரு ஆந்திரப்பனரா, ஒரு தொழில் முனைவோரா இங்கிருந்து வெளியே வரலாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் யோசிச்சேன். இன்னைக்கு இந்த சமுதாயம் யாரை மதிக்குதுன்னா, பீப்புள் ஹூ கிரியேட், யார் உருவாக்குறாங்களோ அவர்களை மட்டும்தான் இந்த சமுதாயம் மதிக்கும். வருகின்ற காலத்தில் மதிக்கும். நீங்க கிரியேட், யூ கேன் கிரியேட் நாலேஜ் பை பீயிங் எ டீச்சர், சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கு. யூ கேன் கிரியேட் அ ப்ராடக்ட் பை பீயிங் an entrepreneur, சமுதாயத்தில் உங்களுக்கு மரியாதை இருக்கு. எதை நீங்க உருவாக்குவதற்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்கும். காரணம், உருவாக்குவது மிக மிக கடினமான ஒரு வேலை. மெயின்டெனன்ஸ் பண்றது ஈஸிங்க. யாரோ ஒருத்தர் உருவாக்கிடுறாங்க, அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒரு கோடை மெயின்டைன் பண்றது ஈஸி. ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜரா இருக்கிற வேலையை மேனேஜ் பண்றது ஈஸி. ஆனா ஒரு கிரியேட்டர் எக்கானமியாக இருப்பது மிக கடினம். அதனால் சரஸ்வதி தியாகராஜா கல்லூரிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு டிக்ஷனரி அப்ரோச்சோட இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கிரியேட்டராக வெளியே போகணும். அவங்க ஈவன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ப்ரொஃபைல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் கூட அது ஒரு செக்ஷன் 8 கம்பெனி தான் நீங்க உள்ள இருந்து மேனேஜ் பண்ணலாம். யூ வாண்ட் டு டு a small product launch, உள்ள இருந்து பண்ணலாம். எதற்காக திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னாங்க, இந்த நாடு மிகப்பெரிய நாடு. ஒரு ஆண்டும் கூட நம்ம கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல 2,50,000 பேர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியே வர்றாங்க. அது 13%. மொத்தம் 100 பேர் கிராஜுவேட் ஆகிறாங்கன்னா 13% இன்ஜினியர்ஸ், 2,50,000 பேர், 2.5 மில்லியன். 31%, 31% ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அத மேனேஜ்மெண்ட், அவங்க எல்லாத்தையும் ஹியூமனிட்டிஸ் எல்லாத்தையும் மொத்தமா நீங்க போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 55% இந்த நாட்டுல நீங்க எப்படி இருக்கீங்களோ அது போல கிராஜுவேட்ஸ் வெளியே வர்றாங்க. which is a humongously large number, பெரிய நம்பர். இன்னைக்கு சைனால இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் சொல்றாங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், இந்த நான்கும் சேர்ந்து சைனால ஒரு ஆண்டுக்கு 5 மில்லியன், 50 லட்சம். 5 மில்லியன், 50 லட்சம். நம்ம ஊர்ல ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டெம் கிராஜுவேட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனாவை விட 1/3, ஒரு 13 லட்சம், 14 லட்சம் நம்ம வர்றோம். ஆனா உலகத்துல எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸ் அதிகமா இருப்பது நம்முடைய நாட்டில். ஏற்கனவே சொன்னது போல மிக அதிகப்படி ஒரு ஆண்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் வரைக்கும் இந்த நாட்டில் ஹியூமனிட்டிஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸ் நீங்க எல்லாம் அவ்வளவு பேர், 40 இருந்து 45 லட்சம் பேர் நீங்க கிராஜுவேட் மட்டும் ஆகுது. அந்த குரூப்ல நீங்க தனித்துவம் வாய்ந்தவராக எப்படி உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? How do you tell the whole world I am very different? நான் சரஸ்வதி தியாகராஜா கல்லூரியில படிச்சிருக்கேன், ஆமா டிஃபரன்ஸ் ஒண்ணு. இல்ல நான் படிக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கேன், கிரியேட் பண்ணிருக்கேன், டிஃபரன்ஸ் 2. நான் படிக்கும் பொழுதே ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், டிஃபரன்ஸ் 3. நான் ஸ்டார்ட் அப் ஸ்டுடியோவை முறையா பயன்படுத்திக்கிட்டேன். இது போன்ற நீங்க டிஃபரன்சியேஷன் பண்ணுவதற்கு இந்த கல்லூரியினுடைய 3 ஆண்டு காலம் வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், டைம் ஃபிளைஸ் ஃபாஸ்ட். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் இயர், நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தேர்ட் இயர். எங்க கிராஜுவேஷன் டிகிரி நடக்கும், சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க, டிகிரி கொடுப்பாங்க. செகண்ட் இயர், தேர்ட் இயர் நீங்க கண் மூடி முடிக்கிறதுக்குள்ள நீங்க இங்கிருந்து பாஸ் அவுட் ஆகி வெளியே போயிருக்கு. இந்த கல்லூரிக்குள்ள இருக்கும் வரைக்கும் தான் நீங்க ஃபர்ஸ்ட் கஸ்டமர். இன்னைக்கு மேடையில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டீஸ் 3 பேர் இருக்கிறாங்க, மூத்தவர்கள் இருக்கிறாங்க, பிரின்சிபல் இருக்கிறாங்க. இந்த காலேஜ்லயே உங்களுக்கு யாரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டா அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சொல்லுவாங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட். தே ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கஸ்டமர்ஸ் டு மீ. ஏன்னா அவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக இந்த கல்லூரி இருக்கு. ஆனா படிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிட்டா